மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேவ் ஆப்டிக்ஸில் இருக்கிறோம். இதை வந்து ஒய்டிஎஸ்சி நாம் வச்சுங்க. யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒய்டிஎஸ்சி. டபுள் ஸ்லிட்னா 2 ஸ்லிட் இருக்கும். அதில் ஒரு வேவ் வரும். ஒரு ஸ்லிட்டில் ஒரு வேவ் வரும், இன்னொரு ஸ்லிட்டில் இன்னொரு வேவ் வரும். 2 வேவ் இதாக என்ன ஆகும்? இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். முதல் வேவோட இன்டென்சிட்டி I1 வச்சுக்கலாம், ரெண்டாவது வேவோட இன்டென்சிட்டி என்னன்னு வச்சுக்கலாம்? I2 வச்சுக்கலாம். ஆனால் அவங்க எதுவுமே அப்படி கொடுக்கல. அப்போ 2 வேவோட இன்டென்சிட்டி என்னது? ஈக்குவல். அப்போ I1 ஈக்குவல் டு I2 ஈக்குவல் டு I. அப்படி இருந்தாவே இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? இஃப் I1 ஈக்குவல் டு I2 ஈக்குவல் டு I அப்படின்னா இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? 4I0 cos ஸ்கொயர் π/2. இதான் ஃபார்முலா, நாம் வச்சுக்கோங்க. சரி, இஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் 50% ஆஃப் மேக்ஸிமம் அட் ஏ பாயிண்ட். மேக்ஸிமம் இதில் எவ்வளவு? இதோட வேல்யூ ஒன்றுன்னா 4I0 தானே மேக்ஸிமம். ஆனால் இது எவ்வளவு? இந்த 4I0ல் 50%. 4ல் 50% எவ்வளவு? 2 தானே. அப்போ ஐக்கு பதிலாக 2I0 4I0 cos ஸ்கொயர் π/2. இப்போ தான் நம்ம கொஸ்டினை எழுதி முடிச்சிருக்கோம். சரி, நமக்கு தேவை என்னது? பாத் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் பாத் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சலாம். அப்போ என்ன வேணும்? பை வேணும். சரி, அப்போ இங்கே 2I0 இதை அடித்தா 2ஆ? ரைட். அப்போ காஸ் ஸ்கொயர் 2 காஸ் ஸ்கொயர் π/2 சீக்வல் என்னது? இப்படி எழுதியிருக்கேன் 1. அப்போ காஸ் ஸ்கொயர் π/2 1/2. அப்போ காஸ் π/2 ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 1/√2. 1 ரூட் எடுத்தாலும் 1 தான். சரி, அப்போ என்ன வரும்? இங்கே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் இருக்குது, இங்கே வெறும் நம்பரில் இருக்குது. அப்போ இதையும் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் மாற்றலாமா? காஸ் π/2 ஈக்குவல் டு 1/√2 எந்த வேல்யூக்கு வரும்? காசுக்கு 45க்கு. 45னா என்ன? π/4ஆ? அப்போ காஸ் π/4 வந்துருச்சா? அப்போ π/2 எதுக்கு ஈக்குவல்? இந்த காசும் அடிச்சுட்டு அது என்ன 2 ஆயிருமா? அப்போ பை எவ்வளவு? பை ஈக்குவல் டு π/2. அப்பா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கு பாத் டிஃப்ரென்ஸுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? இங்கே பாருங்கள், அதாவது லாம்டாவுக்கு ΔX ஈக்குவல் டு 2πக்கு ΔΠ. ஓகேங்களா? இதுதான் ரிலேஷன்ஷிப். இதுக்கு பாத் டிஃப்ரென்ஸுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸு. ஃபேஸ்னா ஆங்கிள், பாத்துனா டிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? ΔX வேணும். அப்போ ΔX இங்கே வச்சுக்கிட்டா லாம்டா அங்கே போயிருமா? அப்போ ΔΠ/2π இன்ட்டு லாம்டா. இங்கே பை இருக்குது, இங்கே ΔΠ இருக்குது, எல்லாம் ஒன்று தான். ரைட். அப்போ ΔX ஈக்குவல் டு ΔΠ எவ்வளவு? π/2. அப்போ π/2 இன்ட்டு 1/2π இன்ட்டு என்னது? லாம்டா. இப்போ பை கேன்சலு. அப்போ ΔX ஈக்குவல் டு என்னது? லாம்டா/4. அப்போ ஆப்ஷன் டி.